ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்தவித ஆர்டிஃபிஷியல் ஃபுட் கலரும் சேர்க்காம நல்ல அல்வா மாதிரி சுவையான ஒரு ரவா கேசரி எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சுவையாக இருக்கும். இப்போது இந்த கேசரி செய்கிறதுக்கு ஏதாவது அளவுக்கு கப்பு இல்லைன்னா டம்ளர் எடுத்துக்கோங்க. அதில் 3/4 கப் அளவுக்கு நெய்யும் எண்ணெயும் கலந்து எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் வெறும் நெய் மட்டுமே கூட எடுத்துக்கலாம். இல்லை குறைவான நெய் போதும்னா நீங்கள் 1/2 கப் மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ இதே கப்பில் 1 கப் அளவுக்கு நல்ல பொடியாக துருவிய கேரட் எடுத்துக்கலாம். இது 1 கேரட் இருக்கும். இப்போ அடுத்ததான் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்யில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதுலேயே நம்ம துருவி வச்சுருக்க கேரட்டையும் சேர்த்துட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். கேரட் நல்லா வதங்கி லேசான ஒரு மஞ்சள் நிறத்துக்கு மாறும். அதுக்கப்புறமா இது கூட நம்ம எந்த கப்பில் கேரட் எடுத்தோமோ அதே கப்பில் 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது நம்ம அந்த கப்பில் 1 கப் அளவுக்கு ரவை எடுக்க போகிறோம். ஸோ அதே கப்பில் 4 கப் தண்ணி சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். நம்ம எடுத்திருக்க ரவை வந்து பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் ரவை. இதுலேயே உங்களுக்கு சின்ன ரவை பெரிய ரவைன்னு கிடைக்கிது. சின்ன ரவை எடுத்திங்கன்னா 3 கப் தண்ணி நீங்கள் எடுத்திங்கனாலே போதும். பெரிய ரவைனா 4.5 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இது அப்படியே ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மிதமான தீயில கொதிக்கட்டும். இப்போ அடுத்ததாக இன்னொரு பக்கம் அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து சேர்த்துக்கோங்க. நெய் உருகினதும் இதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு, கொஞ்சமாக காய்ந்த திராட்சை, ஒரு 2 பாதாம் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லேசான பொன்னிறம் வர வரைக்கும் இதை வறுத்துக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போது அடுப்பை மிதமான தீயில வச்சு ரவையை ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் நல்லா தொடர்ந்து வறுத்துக்கலாம். லேசான ஒரு நிறம் மாறணும், அந்த அளவுக்கு நம்ம வறுக்கணும். இப்போ இதை வறுக்கும் போதே நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்யிலிருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வறுக்கும்போது ரவை நல்லா வறுபட்டு வந்துடும். இந்த ரவா கேசரிக்கு ரவை வறுக்கிற பதம் ரொம்பவே முக்கியம். நம்ம எந்தளவு ரவையை நல்லா வறுத்து எடுக்கிறோமோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு கேசரி வந்து நல்ல முத்தாக வரும். இப்போ ரவை பார்த்திங்கன்னா லேசான ஒரு நிறம் மாறி வந்துருச்சு, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இப்போ நம்ம இன்னொரு பக்கம் அடுப்பில் வந்து கேரட் தண்ணி கொதிக்க வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியை எடுத்து சேர்த்துக்கலாம். சேர்க்கும்போது அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஓரமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த ரவை வந்து கையில் தெறிக்காமல் இருக்கும். அந்த கேரட்டோடவே நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கட்டி எதுவுமே உங்களுக்கு பிடிக்காது. பாருங்கள், இப்போ கட்டி இல்லாமல் நல்லா கலந்தாச்சு. இதை அப்படியே வந்து தொடர்ந்து ஒரு 2 நிமிஷம் கலந்து விடுங்க. ரவை எல்லாமே நல்லா வெந்து வரணும். இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் கலந்து விட்டதில் ரவை எல்லாமே நல்லா வெந்து அந்த தண்ணி எல்லாமே உங்களுக்கு எவாப்ரேட் ஆயிருச்சு. இப்போ இது கூட நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ரவை எடுத்த அதே கப்பில் 1.5 கப் சர்க்கரையே இனிப்பு வந்து சரியாக இருந்தது. ஏன்னா கேரட்லேயும் உங்களுக்கு இனிப்பு இருக்கும். கொஞ்சம் நல்லா தித்திப்பாக வேணும்னா நீங்கள் 2 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். ரொம்ப நம்ம சர்க்கரை சேர்த்துட்டோம்னா சாப்பிடும்போது அதிகமாக சாப்பிட முடியாது, திகட்டும். அதனால் கொஞ்சம் இனிப்பு அளவாக சேர்த்தாலே சரியாக இருக்கும். இப்போ சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு பாருங்கள். இப்போ தண்ணியான பதத்துக்கு மாறி இருக்கு. இப்போ இதை அப்படியே தொடர்ந்து கலந்து விடலாம். இதை கலந்து விடும்போதே இது கூட ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த உப்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்வீட்னஸை நல்லா பேலன்ஸ் பண்ணும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு மாறிடுச்சு. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்யில் மீதம் எவ்வளோ இருக்கோ அந்த நெய்யை சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இல்லை குறைவான நெய் போதும்னா நான் முன்னாடி சொன்னது போலவே 1/2 கப் அளவுக்கு மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ அவ்வளோதாங்க, கேசரி வந்து ரெடி ஆயிருச்சு. கடைசியாக இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் பொடி வந்து சேர்த்துக்கலாம். நான் சர்க்கரையோடைய ஏலக்காய் சேர்த்து அரைச்சி சேர்த்துருக்கேன். இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேனில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வருது பாருங்கள், அல்வா மாதிரி. இதுதான் உங்களுக்கு சரியான பதம். இந்த பதத்திலேயே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு எவ்வளோ நேரம் கேசரி நம்ம வச்சுருந்தாலும் ரொம்ப கெட்டி ஆகாமல் நல்ல அல்வா மாதிரி இருக்கும்.
இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, எந்த ஒரு கலரும் சேர்க்காம நல்ல டேஸ்டியான ஒரு ரவா கேசரி வந்து ரெடி ஆயிருச்சு. இதை நீங்கள் செஞ்ச உடனே பரிமாறாமல் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் பரிமாறினீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும். நம்ம கல்யாண வீட்லலாம் சாப்பிட்ற கேசரி மாதிரி. பாருங்கள் எந்த அளவுக்கு கேசரி நல்ல சாஃப்டாக இருக்குன்னு. கண்டிப்பாக இதே மெத்தடில் இதே அளவுகளோட நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கேசரி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.